மட்டும் என்ன சட்டை போட்டிருக்காரு, என்ன கோட்டு போட்டிருக்காரு, அவரும் கருப்பு தானே போட்டிருக்காரு அப்படின்னாங்க. அக்கா எனக்கு அதுல ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. அது உண்மையிலேயே கருப்பு தானா, இல்ல உள்ள இருக்கிற காவியை மறைக்கிறதுக்காக வெளியில போட்டிருக்கக்கூடிய போலியான கருப்பா அப்படிங்கிற சந்தேகம் ரொம்ப நாளைக்கு இருக்கு. இந்த நயினார் நாகேந்திரன் பேசின பேச்சுக்கு பம்முறாரா பாயிறாரான்னு தெரிஞ்சா உள்ள என்ன கலர் இருக்கு அப்படின்னு ஓரளவு நம்ம கெஸ் பண்ணிடலாம். கலைஞர் அவர்களுக்கு நினைவு நாள் கூட்டம் மறைந்து 8 ஆண்டுகள் கடந்து விட்டது. தலைவர் 90வது வயதை எட்டிய போது ஒரு 2 கவிதை, ஒரு கட்டுரை ஒன்று, ஒரு கவிதை ஒன்று விகடன்ல பப்ளிஷ் ஆனிச்சு. ஒன்னு, வசைப்பாடி பிழைப்போர் வாழ்ந்து விட்டு போகட்டும், இன்னும் ஒரு 100 ஆண்டு அப்படின்னு. அதாவது உங்களை திட்டி வஞ்சு பிளப்பு நடத்தி வயிறு வளர்க்கிறவன் வாழ்றதுக்காகவாவது நீங்க இன்னும் ஒரு 100 வருஷம் இருங்க அப்படின்னு ஒரு கவிதை. அதே இதழில் ஒரு கட்டுரை வெளியானுச்சு. என்ன அப்படின்னா, கலைஞரை எதிர்த்து நீங்கள் அரசியல் செய்யலாம், கலைஞரை ஆதரித்து நீங்கள் அரசியல் செய்யலாம், ஒரு நாளும் கலைஞரை தவிர்த்து விட்டு நீங்கள் அரசியல் செய்ய முடியாது. இந்த 2 வாழ்கிற போது அர்த்தத்தோட இருந்துச்சுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஒரு தலைவர் மறைந்து 8 ஆண்டுகள் ஆன பிறகும் இந்த 2 சொல்லுக்கும் அர்த்தம் இருக்குன்னா அது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருக்கு மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்கு இருக்காது. இன்னைக்கும் அவரை திட்டி பிழைப்பு நடத்த ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னைக்கும் அவரோடு நிற்பதற்கு இவ்வளவு பெரிய கூட்டம் நிற்கிறது. அதுதான் வித்தியாசம். எல்லாரும் சொன்னாங்க ஒரு சம்பவத்தை, கொடியேற்றுகிற உரிமை குறித்து. உங்க எல்லாருக்கும் தெரியும், 47 இந்த நாடு விடுதலை அடைந்தது, 50 குடியரசானோம், எல்லாம் தெரியும். ஆனால் மக்களால் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் முதலமைச்சராயிடலாம். பெருவாரியான மக்கள் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டா என்ன தகுதி இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் 2ஆம் பட்சம். அதை பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. பெருவாரியான மக்களின் ஆதரவு இருக்கிறது, அவர் முதலமைச்சர். அதுதான் ஜனநாயகம். மக்கள் நினைத்தால் ஒருவரை முதலமைச்சராக்கி விடலாம், யார் நினைத்தாலும் அந்த முதலமைச்சரை கொடியேற்ற வைக்க முடியாது. அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்ற பெருந்தலைவர் காமராஜருக்கு கொடியேற்றுகிற வாய்ப்பு கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களினுடைய பேராதரவோடு ஆட்சி அமைத்த பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு கொடியேற்றுகிற வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு, நம்ம விஜய்க்கு, எல்லாருக்கும் கொடியேற்றுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மக்கள் வாக்களித்தால் முதலமைச்சர் ஆகிவிடலாம். கலைஞர் போராடாமல் இருந்திருந்தால் கொடியேற்றுகிற உரிமையை யாரும் இங்கே பெற்றிருக்க முடியும். கலைஞருடைய வயது குறித்து எல்லாரும் பேசுகிற போது சொல்வார்கள், கலைஞரே சொல்லியிருக்கிறார் ஒரு பேட்டியில், ஒரு மனிதன் இறந்த நாளிலிருந்து அவனுடைய வயதை கணக்கிடுங்கள் அப்படின்னுட்டு. கலைஞர் எவ்வளவு காலம் உயிர் வாழ்வார்? கலைஞர் என்கிற பெயர், கலைஞர் என்கிற தத்துவம், கலைஞர் என்கிற உருவம், கலைஞர் என்கிற அந்த இயக்கம் எத்தனை காலத்துக்கு உயிரோடு இருக்கும்? இந்த நாட்டில் விடுதலை நாள் என்று ஒன்று கொண்டாடப்படுகிற வரை, ஆகஸ்ட் 15 கொடியேற்றப்படுகிற வரை, இந்த நாட்டில் முதலமைச்சர்கள் கொடியேற்றுகிற வரை, அங்கே கலைஞர் என்கிற பெயர், கலைஞர் என்கிற தத்துவம், அவர் நடத்திய போராட்டம் உயிரோடு இருக்கும். அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்கள் பேசுகிற போது சொன்னார், 2 வார்த்தை விஜய் இது குறித்து பேசியிருக்கலாம் அப்படின்னுட்டு. அவர் தான் புரட்சி தலைவிங்கிறாரு. அவர் எப்படி இதை பேசுவார்? ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள், இன்னொரு பக்கம் புரட்சி தலைவி ஜெயலலிதா. உச்ச நீதிமன்றத்தால் ஏவன் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஒருத்தரை புரட்சி தலைவி என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ஊழலை ஒழிக்க வந்தோம்னு சொன்னா, சுறா படம் சூப்பர் ஹிட்னு சொன்னா உங்க ரசிகர்கள் நம்புவாங்க. இதை நம்புறதுக்கு நாங்க இப்ப மாறிட்டா ஜனநாயகம் சூப்பர் ஹிட்னு சொல்லணுமா? அவர்கள் அல்ல. இந்த வித்தியாசத்தை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். கலைஞர் நினைவு நாளில் இந்த இயக்கம் குறித்து நாம் பேச வேண்டும். இங்க அண்ணன் சொன்னாங்க, வெற்றியோ தோல்வியோ, வெற்றி வருகிற போது இல்லாதவர்கள் கூட தோல்வி வருகிற போது வந்து நிற்கிறார்கள் அப்படின்னாங்க. அதுதான் இந்த இயக்கத்துக்கு ஸ்பெஷாலிட்டியே. 75 வருஷமா இந்த இயக்கத்தை ஏண்டா எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியலன்னா, ஜெயிச்சுட்டா அவன் வேலையை பார்க்க போயிடுவான், தோத்து போயிட்டா இந்த கட்சி முக்கியம், இயக்கம் முக்கியம், நாடு முக்கியம், நான் வரண்டான்னு ரோட்ல வந்து நிற்கக்கூடிய தொண்டர்களை கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வேற யாருக்கு அந்த பெருமிதம் கிடையாது. யாரிடம் இருந்து வந்தது இந்த உணர்வு?
இந்த போராட்ட குணம் யாரிடமிருந்து வந்தது? ஒரு இன்சிடென்ட் உங்க எல்லாருக்கும் முரசொலி தெரியும். நம்முடைய பைபிள், குரான், பகவத்கீதை, அரசியல் சாஸ்திரம் எல்லாம் வச்சாலும் நான் முதல்ல எடுக்கிறது முரசொலி. அந்த முரசொலி 1991 எரித்து சாம்பலாக்கப்படுகிறது. பேப்பர் இல்ல, ஆபீஸர், கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை. முரசொலி இதுவரைக்கும் பதிப்பிச்ச எல்லா பேப்பரும் மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நடத்தப்பட்ட கலவரத்தில் மொத்தமா சாம்பல் ஆயிடுது. நம்ம வீட்டில் ஆசையா வாங்கின ஒரு பொருள் காணா போயிடுச்சுன்னா எத்தனை நாள் சோகமா இருப்போம்? ஆசையா வளர்த்த ஒரு விஷயம் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு நாள் சோகமா இருப்போம்? ஒரு பெட்டு, ஒரு நாய்க்குட்டி, ஒரு பறவை, பூனை போயிடுச்சுன்னா எவ்வளவு நாள் சோகமா இருப்போம்? ஒரு லைசன்ஸ், ஒரு பாஸ்போர்ட், ஏதாவது ஒன்று எரிஞ்சு போயிடுச்சுன்னா இடியே போன மாதிரி, இதயமே நொறுங்கின மாதிரி முடங்குவோமா மாட்டோமா? ஆனால் 14-15 வயதிலிருந்து வளர்த்தெடுத்த ஒரு இதழ் கண்ணுக்கு முன்னால எரிஞ்சு சாம்பலாகி கிடக்கிறது. அவ்வளவு பேர் என்ன நினைச்சிருப்போம்? ஒரு நாளாவது டயர்டா இருப்போம். எஃப்ஐஆர்லயே பேர் கிடையாது, 35 நாள் கட்சியே காணாம போயிருந்துச்சு. உண்டா இல்லையா? ஆனால் நீங்க நம்ப மாட்டீர்கள், காலையில் எரிக்கப்பட்ட முரசொலி அலுவலகத்திலிருந்து அன்றைக்கு மாலை முரசொலி நாளிதழ் வெளியானது. அதற்கு பெயர்தான் கலைஞர். அதை நிகழ்த்தி காட்டியவருக்கு பெயர்தான் கலைஞர். அது அல்ல செய்தி. அதோட சேர்த்து ஒன்று சொல்றேன். அந்த முரசொலி நாளிதழுடைய டைட்டில் என்ன அப்படின்னா, முரசொலி கேன் டேக் இட். முரசொலி இதை எதிர்கொள்ளும். கட்சி தோற்கிற போதெல்லாம் திமுக காரர் சொல்ற டயலாக் ஒன்னே ஒண்ணுதான், திமுக கேன் டேக் இட். திமுக இதை எதிர்கொள்ளும். அந்த போராட்ட குணத்திலிருந்து வளர்ந்த இயக்கம்ங்கிற காரணத்தினால தான் தோல்வியோ வெற்றியோ அதெல்லாம் நம்மள ஒன்றும் செய்ய முடியல. அக்கா மேயர் அக்காக்கெல்லாம் அவங்க நம்ம ஆட்சியில் இருக்கும்போது இவ்வளவு கலாய்ப்பாங்கன்னா யாரும் நம்பியிருக்க மாட்டோம். இப்ப இந்த பக்கம் ஆதவர்ஜுனா பேசினா டக்குன்னு ஒரு ரிப்பீட்டல், அந்த பக்கம் விஜய் என்ன கோட்டு போடுறாருன்னு ஒரு ரிப்பீட்டல். இதெல்லாம் எங்க இருந்து வருது? நீ என்ன வேணா நடவடிக்கை எடு, நாங்கள் இந்த இயக்கத்தின் தொண்டர்கள் என்கிற உணர்விலிருந்து வருகிறது. 2வது ரோல அக்காவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மகிழ்ச்சி வெற்றி தோல்வியினால் வருவது கிடையாது. இந்த இயக்கம், கருப்பு சிகப்பு துண்டு, கலைஞர் என்கிற பெயர், திமுக என்கிற உணர்வு, அதிலிருந்து வருது. சரி, அப்படியே இப்ப நம்ம அண்ணன்ட்ட வந்துருவோம். ஒரு ஆட்சி நடத்தணும், நிர்வாகம் நடத்தணும் அப்படின்னா இங்க கொஞ்சம் வேணும். ஜெயிக்கிறதுக்கு நம்ம மக்கள் ஆதரவு இருந்தா போதும். சில நம்பிக்கைகளை கொடுத்து, சில வாக்குறுதிகளை கொடுத்து, சில விஷயங்களை செஞ்சு, சில மேனிப்புலேஷன்லாம் செஞ்சு ஆட்சிக்கு வருவது கூட பெரிய விஷயம் இல்லை. ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நிர்வாகத்தை இயக்குவதுங்கிறதுக்கு குறைந்தபட்சம் உள்ள கொஞ்சம் களிமண்ணாவது இருக்கும், இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை. ஒரு 3 திட்டத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல, முத்தமிழறிஞர் கலைஞர் 1989 2 உதவித்தொகை அறிவிக்கிறார். ஒன்னு கர்ப்பிணி பெண்களுக்கு பேறுகால உதவித்தொகை, இன்னொன்னு திருமண உதவித்தொகை. இது 2 அறிவிக்கிறார்கள். இப்ப என்ன பண்ணணும்? திருமண உதவித்தொகை, அந்த அம்மா ரொம்ப பாவமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, ஏழையா இருக்கு, அந்த அம்மாவோட பொண்ணுக்கு நம்ம உதவித்தொகை கொடுக்கலாம் அப்படின்னு ஏழ்மையை மட்டும் வச்சுதானே கொடுக்கணும். அதுதானே நியாயம். கலைஞர் அதோட ஒரு கிளாஸ் சேர்க்கிறாரு. என்ன சேர்க்கிறாரு? படிப்ப ஒரு தகுதியா சேர்க்கிறாரு. ஏழ்மையில இருந்தாலும் 10வது வரைக்கும் படிக்க வச்சிருந்தேன்னா, ஏன்னா அரசாங்க பள்ளி வந்துருச்சு, படிக்க வச்சிருந்தேன்னா அந்த உதவித்தொகை எங்க ஊர் பக்கம் எல்லாம் 8வது 6வது 5வது வயசுக்கு வந்தா போதும், வீட்டோட இருன்னு சொல்லப்பட்ட பெண் குழந்தைகள் பல பேர் அந்த திட்டத்தால் பயனடைந்தார்கள். 10ஆம் வகுப்பு முடிச்சாங்க, 10வது வந்தாச்சு 12வது வந்துருவோம், 12வது வந்தாச்சு காலேஜ் வந்துருவோம், காலேஜ் வந்தாச்சு வேலைக்கு போயிடுவோம் என்று வேலைக்கு போய் அவர்கள் எல்லாம் வரிகட்டக்கூடியவர்களாக மாறினார்கள். இதுக்கு பேர் ஒரு முற்போக்கான திட்டம். அதேதான் பேறுகால உதவித்தொகை திட்டம். என்ன நோக்கம்? வீட்டிலேயே பிரசவம் பார்த்துடுறாங்க. வீட்டுல பாக்குற பிரசவத்தினால குழந்தைகள் பல நேரங்களில் இழந்து போயிடுது, தாய் பல நேரங்களில் இறந்து போயிடுறாங்க. ஒரு பிரசவம் மருத்துவமனையில நடந்தா இந்த பாதிப்பை நம்ம குறைக்கலாம்னு கலைஞர் யோசிக்கிறாரு. மருத்துவமனைக்கு வான்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. என்ன பண்றது? நீ மருத்துவமனையில வந்து பதிவு செஞ்சுக்கிட்டனா உனக்கு பணம் கொடுக்குறேன். அதுதான் மகப்பேறு நிதி உதவித்தொகை திட்டம். இதுக்கு பின்னால ஒரு அறிவு இருக்கா? இதுக்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்கா? அப்படியே வாங்க, நம்ம தலைவர் புதுமை பெண் ஒரு திட்டம், தமிழ் புதல்வன் ஒரு திட்டம். இந்த 2 திட்டம் என்னத்தை சாதிச்சுச்சு? குறிப்பா புதுமை பெண் திட்டம் என்னத்தை சாதிச்சுது? அந்த திட்டம் தொடங்குற போது 3 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அந்த திட்டம் முடிகிற போது 4.5 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1.5 லட்சம் பெண் குழந்தைகள் அந்த திட்டம் இருக்கிறது என்கிற காரணத்திற்காகவே கல்லூரிக்கு வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த திட்டத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்திருக்காருல, என்ன திட்டம் அது? தாய் மாமே தங்க மோதிரம் திட்டம் அப்படின்னுட்டு. எங்கவா என்னவா அது? நல்ல, நான் தப்பாலாம் சொல்லல, பாராட்டுவோம், கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. மக்கள் பணம் தான், மக்களுக்கு வரட்டும். ஆனா
அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த திட்டத்துல பயனளிப்பாங்களாம். சார், அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தைக்கு ஒரு திட்டம் திட்டினீங்கன்னா அந்த குழந்தை ஏழ்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு நியாயம் இருக்கு. அது என்ன அரசாங்க மருத்துவமனையில பிறக்கிறது? ஏழைகள் மட்டும்தான் அரசாங்க மருத்துவமனைக்கு போவாங்கிறதுக்கு என்ன டேட்டா இருக்கு? இப்ப என் வீட்டுல ஒரு அக்கா இருக்காங்க, திடீர்னு பிரசவ வலி வந்துருது. 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனா நேரம் பத்தாதுன்னு 1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பிரைவேட் ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். கடன் வாங்கி தான் கூட்டிட்டு போறேன். எனக்கு அந்த திட்டத்துல எலிஜிபிலிட்டி கிடையாது. இதுவே என் பக்கத்து வீட்டுல ஒரு மல்டி மில்லியனியர், மாசத்துக்கு 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர், அவர் என்ன பண்றாரு? திடீர்னு அவங்க வீட்டுல பிரசவ வலி வருது, கார் எடுத்துட்டு போறாரு. பக்கத்துல அரசாங்க மருத்துவமனை தான் இருக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னுட்டு அந்த மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாரு. பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு நேரம் இல்லைன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனார்ல, அவருக்கு அந்த திட்டத்துல எலிஜிபிலிட்டி இருக்கு. எந்த கிறுக்கனாவது இப்படி திட்டம் போடுவானா? இல்ல, நியாயமா இருக்கணும்ல. அப்ப ஏழ்மையை அடிப்படையாக வைத்து ஒரு திட்டத்தை தீட்டினீர்கள் என்றால் அதுல நியாயம் இருக்கிறது, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த திட்டத்துக்கு நோக்கம் என்ன? தாய் மாமான்னு உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறத தவிர இந்த திட்டத்துக்கு வேற என்ன நோக்கம் இருக்கிறது? ஆக அரசாங்க வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய பிராண்டிங்காக மட்டும் பிற்போக்குத்தனமான திட்டங்களை தீட்டுவதற்கு பெயர் தான் இந்த அரசுக்கு மண்டையில எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். 2 செய்தியோட நான் நிறைவு செய்யறேன். ஒண்ணு, எல்லாத்துக்கும் இப்போ வந்து எங்க அண்ணன் பேர் மாத்த ஆரம்பிச்சிருக்காரு. 100 நாட்கள் ஆயிடுச்சு. 100 நாட்கள்ல என்னங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, அதோ பார் வெற்றி, இதோ பார் வெற்றி, அங்க பார் வெற்றி, இங்க பார் வெற்றி அப்படின்னு எல்லாத்துலயும் வெற்றி. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எங்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற பேரை எங்கேயாவது பார்த்தா ஒரு பயம் வருது, ஒரு இன்செக்யூரிட்டி வருது. ஐயோ பயமா இருக்கு, அவர் உயரம் என்ன நம்ம உயரம் என்ன அப்படின்னு ஒரு கவலை வருது அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. தலைவர் கலைஞர் பேரை பார்த்து ஐயோ அப்படின்னு ஒரு இன்செக்யூரிட்டி வருது, ஒரு பயம் வருதுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. முதல்வர்ங்கிற பேரை பார்த்தா ஏன் பயம் வருது? என்ன அர்த்தம்? உழைக்காமல் வந்துவிட்ட காரணத்தினால் முதல்வர் என்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இன்னைக்கும் வரல. இப்படி எல்லாத்துலயும் வெற்றியை சேர்த்துக்கிட்டே போறது. தாவேக்காரர்கள் கூச்சமே இல்லாம விவாதங்கள்ல வந்து உட்காந்துக்கிட்டு நாங்க என்ன எங்க பேரைய வச்சோம், வெற்றின்னு பொது பேர் தானே வச்சோம் அப்படின்னுட்டு. டக்கால்ட்டி, இந்த வேலை எல்லாம் எங்களுக்கு தெரியாதா? வெற்றினா என்ன? விஜய் என்பது வடமொழி சொல், அதனுடைய தமிழ் சொல் வெற்றி. உங்க பேரை நேரா வச்சா மக்கள் விரட்டி எடுப்பாங்கன்னு பயந்துகிட்டு அதனுடைய தமிழ் சொல்ல எல்லா இடத்துலயும் போய் வைக்கிறீங்க. கூச்சமே இல்லாம இந்த பாண்டி பஜார்ல கோஆப்டெக்ஸுக்கு வெற்றி தறின்னு வச்சிருக்கான். முந்தா நாள் வரைக்கும் அதுல போர்டு என்ன இருந்துச்சுன்னா கைத்தறின்னு இருந்துச்சு. கைத்தறினா என்ன? கையால நெசவு செய்வதற்கு பெயர் கைத்தறி. அந்த கையை எடுத்துட்டு அங்க கொண்டு வெற்றின்னு வச்சிருக்கான். போற போக்க பார்த்தா எங்கெங்கெல்லாம் வெற்றியை கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் செம்மொழி மாநாடு நடத்தினார். சமச்சீர் கல்வின்னு ஒரு கல்வி திட்டம் கொண்டு வந்தார், புத்தகம் கொடுத்தார். இந்த அம்மா வந்த உடனே சமச்சீர் கல்வி திட்டத்தை இழுத்து மூடினாங்க. கோர்ட்ல போய் நம்ம வின் பண்ணிட்டு வந்தோம். அந்த புத்தகத்தினுடைய பின் அட்டையில ஒரு திருவள்ளுவர் படம் இருக்கும். இந்த திருவள்ளுவர் படத்தை பச்சை பெயிண்ட் போட்டு ஒட்டு அப்படின்னாங்க. எங்க தமிழ் வாத்தியார் முருகேசன் ஒருத்தர் என்னை கூப்பிட்டு ஒரு நாள் ஒட்டுறாரு. ஒட்டிட்டே இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, கலைஞர்னு பேர் இருக்கு உங்க கட்சி தலைவர், அதனால ஒட்டுறாங்க, நியாயமா இருக்கு. திருவள்ளுவர் என்னடா உங்க கட்சியில மாவட்ட செயலாளராவா இருந்தார், அவர் படத்தை ஏன்டா ஒட்டுறாங்க அப்படின்னு கேட்டேன். என்னன்னா, முதலமைச்சருங்கிற பேர் ஏன் உங்களுக்கு பயமுறுத்துகிறது அப்படின்னா, அந்த இடத்திற்கு தகுதி தனக்கு இல்லை என்கிறத அவர் உள்மனசு குத்துது, குடையுது. அதுதான் பிரச்சனை. இங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை திருப்பி 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 ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. என்ன? திமுகவும் பாஜகவும் நெருங்குது, திமுக பாஜகவோட போகுது அப்படின்னுட்டு திரும்ப 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 தங்களுடைய தோல்வியை இயலாமையை மறைப்பதற்காக இந்த நரேட்டிவை செட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் அக்கா, 10 நாளைக்கு முன்னால பாராளுமன்றத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. வந்தே மாதரம் பாடணும்னு ஒரு பில்லு. இந்த பில்லுல இந்த நாட்டினுடைய 543 எம்பிக்கள் அந்த அவையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது எல்லாரும் பேசுறாங்க. கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு காஷ்மீர் வரைக்கும், இந்த பக்கம் குஜராத்தில் ஆரம்பிச்சு வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் எல்லா மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எம்பிக்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். யாரும் கேட்காத ஒரு கேள்வி, யாருக்கும் கேட்க தோணாத ஒரு கேள்வி, யாருக்கும் கேட்க துணிச்சல் இல்லாத ஒரு கேள்வியை ஒருவர் கேட்டார். என்ன கேட்டார்? இந்த நாட்டை துண்டாடியது 2, ஒன்னு சாவர்கர், இன்னொன்னு வந்தே மாதரம். அதை சொல்லக்கூடிய துணிச்சல் ஒருவருக்குத்தான் இருந்தது, அண்ணன் ராசா அவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஏன்னா he is the product of Dravidian movement, he is the product of DMK. இந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தை உன் வாயிலேருந்து வந்துருச்சுன்னா நாங்க ஒத்துக்கிறோம், உள்ள காவி இல்ல கருப்பு தான் இருக்குன்னுட்டு. சோ
எங்களை மடைமாத்திர வேலையெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு 4 நல்ல விஷயத்தை செய்வதற்கு ஏதாவது பழகிக்கங்க. இன்னைக்கு உங்க கையில ஸ்கிரிப்ட் கொடுத்தா எல்லாத்தையும் படிச்சிடுறது. இன்னைக்கு கூச்சமே இல்லாம விடுதலை நாள் விழால என்ன பேசுறாரு தெரியுமா? சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது அப்படின்னுட்டு. முந்தா நாள் ஒரு பெண் காவலர் கொல்லப்படுகிறார். நேத்திக்கு திருவொற்றியூர்ல ஒரு மாணவர் கொல்லப்படுகிறார். கும்மிடிப்பூண்டியில ஒரு மாணவரை கொன்னு கல்லறையில மேல கொண்டு வந்து வைக்கிறான். காலேஜ்ல கஞ்சா புகைக்கிறாங்கன்னு புகார் கொடுத்ததற்காக மாணவர்கள் கொல்லப்படுகிறார்கள். 4 வயது சிறுமி, 9 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். டி நகர்ல ஒரு அம்மா வீடு புகுந்து நகைக்காக கொல்லப்படுகிறார். இதெல்லாம் கடந்த 3 நாள்ல நடந்தது. பேப்பர் படிச்சா முன்ன பின்ன ஏதாவது தெரியும். எழுதி கொடுக்கிற எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு எதுக்கு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க? நாளைக்கு நான் ஒரு கோமாளி அப்படின்னு எழுதி கொடுத்தாலும் கூச்சமே இல்லாமல் படிப்பதற்கு அவர் தயாராக இருப்பார். முதலமைச்சர் நாற்காலி அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அதற்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. இப்போ பார்க்குறப்பெல்லாம் ஒன்று தான் ஞாபகம் வருது. இங்கே எங்கள் அண்ணனுங்களுக்குலாம் தெரியும், அக்காக்கெல்லாம் வேணா போட்டு பாருங்க. தனி ஒரு படம் வந்துச்சு. அதில் வில்லன் கேரக்டரு அபிமன்யு. அவருக்கு ஒரு அப்பா இருப்பார். என்ன கொடுத்தாலும் படிப்பார், வேற ஒன்றும் தெரியாது. ஒரு டைரக்டர் சொல்றத அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுவார். அந்த மாதிரி டைரக்டர் சொல்வதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு பொம்மையாக இருக்கிறார். அந்த டைரக்டர் டெல்லியா நாக்பூரா என்பதை விரைவில் நாங்கள் அம்பலப்படுத்துவோம். வாய்ப்புக்கு நன்றி.